யதா when, ததா then, கதா when, ராத்திரி night, ராத்திரிஹி, திவா திவா in daytime, சந்திரிகா moon, moonlight, ஆகாஷக sky, சப்த த்ரிஷிமண்டலம் group of 7 stars, ராஜா king. வெரி குட். இந்த பேராகிராஃப வாசிங்கம்மா. அகம் நக்ஷத்ராணி பஷ்யாமி, நக்ஷத்ராணி ஆகாஷே பிரகாஷந்தே தானி திவான பிரகாஷந்தே. நட்சத்திரம் பகல்ல வெளிச்சமா இருக்காதுன்றா. பிரகாஷந்தே, நான் நட்சத்திரத்தை பாக்குறேன், ஆகாசத்துல பிரகாசிக்கிறது. கேக்குறதா? கேக்குதுமா சொல்லுங்க. ஓகே. நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது சார், இப்பதான் கேக்குது. வெரி குட், வெரி குட். நல்லா வாசிங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். தேங்க்யூ சார். அடுத்தது பிருந்தாமா இருக்கீங்களா? இருக்கேன் மகதியா. இந்த 3 லைன் வாசிங்கம்மா. அகம் நக்ஷத்ரான், அதுலயா செகண்ட். அகம் நக்ஷத்ராணி கணயாமி, பரம் கணயித்தும் ந சக்னோமி, நக்ஷத்ராணி அசங்ख्यानि वर्तन्ते, विद्युत् दीपाः इव ज्वलन्ति, ध्रुव नक्षत्रं सप्तऋषिमण्डलं च अतीव प्रसिद्धम् अस्ति, नक्षत्राणि स्वयं प्रकाशन्ते. வெரி குட். நல்லா வாசிக்கமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்மா. धन्यवाद. கீதாமா, கீதாமா, நான் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? கேக்குது ஜி, சொல்றேன் ஜி. இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் 2 லைன் இருக்கு பாத்தீங்களா? இதனுடைய அர்த்தம் உங்களால சொல்ல முடியுமான்னு பாருங்கம்மா. சொல்றேன் ஜி. அகம் நக்ஷத்ராணி பஷ்யாமி, நான் நட்சத்திரங்களை பார்க்கிறேன். வெரி குட். நக்ஷத்ராணி ஆகாஷே பிரகாசந்தே, நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் பிரகாசமாக இருக்கின்றன. தானி திவா ந பிரகாசந்தே, ஆனால் அஜி பகல் நேரத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருக்காது. கரெக்ட். அதாவது தானி திவா ந பிரகாசந்தே அப்படின்னா, நட்சத்திரங்கள் பகல் நேரங்களில் ஒளி விடுவதில்லை. புரியுதா? சரியா?
வெரி குட், நல்லா சொன்னீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சீஃப். அடுத்தது ரெண்டாவது பேராகிராஃப், ரேகா பார்சாரதிமா. எஸ் ஜி. இந்த பேராகிராஃப் வாசிச்சிருக்காங்க, அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி ஜி. அகம் நக்ஷத்ராணி கணாமி. ஐ கவுண்ட் த ஸ்டார்ஸ். நான் நட்சத்திரங்களை கணக்கிடுகிறேன். பரம் அம்மா, அது கணாமியா கணயாமி? கணயாமி. பரம் கணயித்தும் ந சக்னோமி. But it is not possible to count. Very good. Nakshatrani asankhyaani vartante. Nakshatrang stars are innumerable. Yes. Vidyut deepaha iva jwalanti. Tube lights are glowing here. திருப்பி சொல்லுங்கம்மா, அது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. Vidyut deepaha na tube light தானே ஜி? இல்லையா? அது டியூப் லைட்னு இல்ல, லைட்ஸ்னு எடுத்துக்கணும். லைட்டா? எலக்ட்ரிக்கல் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓ, அது தண்ட தீபாக இல்லையா? ஓகே 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 ஜி. எலக்ட்ரிக்கல் லேம்ப்ஸ் ஆர் க்ளோயிங் ஹியர். இல்லம்மா, அதாவது வித்யுத் தீபாக இவ அப்படின்னு கொடுத்திருக்கா இல்லையா? ஆமா ஜி. அதாவது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி ஜொலிக்கிறது அப்படின்னு அர்த்தமோ? ஓகே, லைக் அதாவது அதை போன்று அந்த இவன் வந்திருக்கு இல்லையா? ஓகே ஜி, ஓகே ஜி. திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். வித்யுத் தீபாக இவ ஜ்வலந்தி. அப்பனா the stars glow like these lamp னு அர்த்தமா ஜி? Yes. ध्रुव नक्षत्रम सप्तऋषि मंडलम च अतीव प्रसिद्धम अस्ति. ध्रुव नक्षत्रम சப்தரிஷி மண்டலத்தில் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. இல்லம்மா, அதாவது இப்ப நட்சத்திரங்களை பாக்குறோமா இல்லையா? ஆமா ஜி. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம்ம பிரசித்தமா என்னென்ன நட்சத்திரங்களை பத்தி பேசுறோம்? துருவ நட்சத்திரம், அது மாதிரி சிலது. அதுக்கப்புறமா துருவ நட்சத்திரம் ஒண்ணு, அதை பத்தி நம்ம பேசுறோம். அதுக்கப்புறம் வேற எதை பத்தி பேசுறோம்? ஆருத்ரா நட்சத்திரம்னு ஒண்ணு. வெரி குட். அப்புறமா வேற என்ன பேசுறோம்? சப்தரிஷி மண்டலம். சப்த ரிஷி மண்டலம்னு 7 ரிஷிகள் இருக்கக்கூடியதா ஒரு கூட்டமான ஒரு நட்சத்திரங்களை பத்தி பேசுறோமா இல்லையா? ஆமா ஜி. சரி, அதே மாதிரி வந்து இந்த அருந்ததி, வசிஷ்டர், இது மாதிரி நட்சத்திரங்கள் பத்தி பேசுறோமா இல்லையா? ஆமாஞ்சி. ஆமா. அதுக்கப்புறம் வேற எந்த நட்சத்திரங்களை பத்தி பேசுறோம்? சொல்றது புரியலையா உங்களுக்கு? புரியுது ஜி. நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். துருவ நட்சத்திரம் அண்ட் துருவ நட்சத்திரம் நட்சத்திரம், அது ரெண்டுமே வந்து பிரசித்தமானது. ஆமாம், அதுதான் விஷயம். புரியுறதா? நான் வந்து இந்த சப்தரிஷி நட்சத்திரத்துல அத நான் தப்பா புரிஞ்சுட்டேன். சாரி ஜி, புரிஞ்சுட்டேன். நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாஷந்தே. Stars glow by themselves. வெரி குட். நல்லா தெரிவிச்சிருமா? பதிலா நல்லா சொன்னீங்க, அர்த்தம் எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. தேங்க் யூ ஜி. அது ஏன் வந்து நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாஷந்தேன்னு ஏன் கொடுத்துருக்கா? என்ன காரணம்? சின்ன குழந்தை சொல்றேன். எதனால அந்த லைனை கொடுத்துருக்கா? ஏன்னா நட்சத்திரம் வந்து மூன் மாதிரி கிடையாது, சந்திரன் மாதிரி கிடையாது. புரியுதா? இப்ப சந்திரன் சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சந்திரனுக்கு சரியா ஸ்வயம் பிரகாசம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு ஒளி கிடையாது. அது வந்து சூரியனுடைய ஒளியிலிருந்து ஒளிர்றது. சொல்றோமா இல்லையா? ஆனா நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாசந்தே அப்படின்னா நட்சத்திரங்கள் அது மாதிரி கிடையாது, இயற்கையாவே அதுக்கு ஒளியானது உண்டு. புரியுதா? அந்த ஒளியின் மூலமா தான் அது ஜொலிக்கிறது. அதுதான் சொல்றோம். சரியா? புரிஞ்சுதா? யாருக்கா புரியுதா? சரி, இப்ப இத பாக்கலாம். முதல்ல இந்த கொஸ்டின் ஒரு வேலைக்கு வந்து 1610 ரூபா வருது. சமம் வந்து ஒரு வேலைக்கு
முதல்ல இந்த கொஸ்டின்ஸ் யார் சொல்ல போறா? ஹரிகர சுப்பிரமணியம் சொல்றீங்களா? சொல்றேன் ஜி. ஆ நட்சத்திராணி குத்திர பிரகாசந்தே. ம் நட்சத்திராணி ஆகாஷே பிரகாசந்தே. வெரி குட். ம் நட்சத்திராணாம் ராஜா கஹ. ம் நட்சத்திராணாம் சப்தரிஷி மண்டலம். चंद्रः लिया जी. ம் எப்படி ஜி? நட்சத்திராணாம் ராஜா சந்திரஹா. நட்சத்திராணாம் ராஜா சந்திரஹா. ம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணுங்க ஜி. சந்திரஸ்ய பிரகாசஸ்ய நாம கிம்? சந்திரஸ்ய பிரகாசஸ்ய நாம கிம்? ம் அடியன் சுவாமின், நமஸ்காரம். அடியன் இன்னைக்கு கருட சேவை பெருமாளுக்கு வெரி குட். அலங்காரம் ஆயிட்டு இருக்கு. வெரி குட் சுவாமி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பிரார்த்திச்சு நல்லபடியா இருக்கணும், நல்லா சந்தோஷமா எல்லாரும். அடியேன் அடியேன் Right, right. அப்புறம் இந்த 2 நாள் எப்போ முடிஞ்சா கலந்துக்கிறேன், வந்து முடிட்டோம். அதெல்லாம் சரிங்க அடியேன். கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அடியேன் அடியேன். 27 தாயார் பாலாலயம் இருக்கு, அதுக்கு போய் டைட்டா இருக்கு ஒர்க்கு. வெரி குட். எப்ப ஃப்ரீயா இருக்கும் வந்து கலந்துக்கிறேன். கலந்துருவோங்க சுவாமி. ரைட் ரைட், ரொம்ப சந்தோஷம். சரிங்க சுவாமி, சரிங்க சுவாமி. சந்திரஸ்ய பிரகாசஸ்ய நாம கிம்? சந்திரஸ்ய பிரகாசஸ்ய சந்திரிகா. கரெக்ட். சந்திரஸ்ய பிரகாசஸ்ய நாம சந்திரிகா. புரியுதா? நட்சத்திராணி கதம் பிரகாசந்தே. அது என்ன கேட்டுக்கா ஜி? அகம் நட்சத்திராணி பஷ்யாமி நட்சத்திர ஆகாசே பிரகாசந்தி தாளி விலயன பிரகாசந்தி. எவ்வாறு பிரகாசிக்கின்றன? நட்சத்திராணி ஸ்வயம். அயானி வர்தந்தே. இல்லம்மா, இல்ல சுவாமி, நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாசந்தேன்னு போட்டிருக்கு பாருங்க. இல்ல கதம் பிரகாசந்தேன்னு கேட்டுக்கா. கரெக்ட். லாஸ்ட் லைன் கதம்னா எப்படி அர்த்தம்? எப்படி? நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாசந்தே. சரியா? அதாவது நட்சத்திரங்கள் எவ்வாறு ஜொலிக்கின்றன, புரியுறதா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை அது வந்து மத்த ஒளியை எதிர்பார்த்துட்டு இருக்கா, இல்ல அதுக்காகவே தனியாவே ஒளி இருக்கா அப்படின்றதுதான் அதனுடைய தாத்பரியம். இங்க கிளீனா போட்டிருக்கா, நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாசந்தே. நட்சத்திரங்கள் தானாகவே பிரகாசிக்கின்றன. சரியா? ஓகே. வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. அடுத்தது சம்ருத்தா, நீ சொல்லுமா. சம்ருத்தா, நான் பேசுறது கேக்குறதா? கேக்குறது ஜி. சரி, கேக்குறது ஜி. அச்சுதன் சுவாமி, நீங்க சொல்றீங்களா இந்த fill in the blanks? அச்சுதன் சுவாமி. அடியன் கொஞ்சம் இதுல இருக்க அடியன். இந்த fill in the blanks சொல்றீங்களா? இல்ல அடியன் கொஞ்சம் ஒரு இதுல இருக்க அடியன். சரி, ஓகே ஓகே ஓகே. சரி, அடுத்தது செம்பகவல்லிமா. ஹரி ஓம், நமஸ்தே ஜி. சுபசாய்கால. இந்த fill in the blanks சொல்லுங்கம்மா. சொல்றேன் ஜி. அகம் நட்சத்திராணி பஷ்யாமி. வெரி குட். கேக்குறதா ஜி? கேக்குறது. அகம் நட்சத்திராணி பஷ்யாமி நட்சத்திராணாம் ராஜா சந்திரிகா. நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாசந்தே. சந்திரஸ்ய பிரகாசக சந்திரிகா. வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஜி, தன்யவாதம் ஜி. நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட். எனக்கு முன்னாடி அன்மியூட் பண்ண வரல ஜி, அதான் நான் ரைஸ் பண்ணேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். சரி, அடுத்தது இந்த லெசன்ல வேற யாருக்கு வாய்ப்பு கொடுக்கல? கீதம்மாவுக்கா? மீனா வாசுமாவுக்கா? வாசிங்கம்மா, இந்த ஆப்போசிட்ஸ் வாசிங்கோ. யதா ததா.
யதா சொல்றாது, யதா 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 ததா ததா விவா ராத்திரிஹி த்ரிஹி யதா ததானா என்னமா அர்த்தம்? யதா வென் ஆ ததா வென் வெரி குட். திவா ராத்திரி. இன் டே டைம் திவா இன் டே டைம் இல்ல திவானா இன் டே டைம் இல்ல, டே டைம். டே டைம் ஓகே டே டைம் ராத்திரி ராத்திரிஹி நைட் கரெக்ட். வெரி குட் வெரி குட் வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா சொல்லுங்கம்மா. வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலையா? சரி, ரேகமா இந்த வெர்ப்ஸ் வாசிங்கம்மா. வெர்ப்ஸ் gana to count. प्रथमपुरुषः एकवचनं गणयति, प्रथमपुरुषः द्विवचनं गणयतः, प्रथमपुरुषः बहुवचनं गणयन्ति, मध्यमपुरुषः एकवचनं गणयसि, मध्यमपुरुषः द्विवचनं गणयतः, मध्यमपुरुषः बहुवचनं गणयथ, उत्तमपुरुषः एकवचनं गणयामि, उत्तमपुरुषः द्विवचनं गणयावः, उत्तमपुरुषः बहुवचनं गणयामः. வெரி குட் வெரி குட் வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன சொன்னீங்க? அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. सः गणयति, he counts, तौ गणयतः, they too, ते गणयन्ति, they all count. வெரி குட். त्वं गणयसि जी, त्वं गणयसि, गणयसि, you count, हाँ. युवां गणयतः, you both count, यूयं गणयथ, you all count, अहं गणामि, गणयामि, अहं गणयामि, I count, आवां गणयावः, we both count, you वयं गणयामः, we all count. வெரி குட் வெரி குட் வெரி குட், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப இந்த லெசன்ல யாருக்கா ஏதாவது புரியல, டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த நட்சத்திராணி லெசன் நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேட்கலாம். ஜி இந்த பாராகிராஃப் மாத்திரம் அந்த அர்த்தம் சொல்லுங்க ஜி, ஒவ்வொரு லைனுக்கு பண்ண முடியுமா? ஏ சுவாமி, இந்த பாராகிராஃப்ல அர்த்தம் சொல்லுவேலாம் ஜி. பேராகிராஃப்க்கு அர்த்தம் சொல்லட்டுமா? ஆமாம் ஜி ஆமாம் ஜி சொல்றேன். அகம் நட்சத்திராணி பஷ்யாமி, நான் நட்சத்திரங்களை பார்க்கிறேன். நட்சத்திராணி ஆகாஷே பிரகாசந்தே, நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் ஒளி விடுகின்றன. சரியா? பிரகாசிக்கின்றன. தானி திவான பிரகாசந்தே, அவைகள் பகல் பொழுதில் பிரகாசிப்பதில்லை. அகம் நட்சத்திராணி கணயாமி, நான் நட்சத்திரங்களை எண்ணுகிறேன், கணக்கிடுகிறேன். பரம் கணயத்தும் ந சக்னோமி, ஆனால் என்னால் எண்ண முடியவில்லை. நட்சத்திராணி அசங்கியானி வர்த்தந்தே, நட்சத்திரங்கள் கணக்கில் அடங்காதவையாக உள்ளன. வித்யுத் தீபாக இவ ஜுவலந்தி, மின் விளக்குகளைப் போல நட்சத்திரங்கள் ஜுவலிக்கின்றன. துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் ச அதீவ பிரசித்தம். அந்த வித்யுத் அப்படிங்கிறது என்ன ஜி? வித்யுத் தீபக, வித்யுத் அப்படின்னா
எலக்ட்ரிக் அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக், ஓகே ஜி. இதே 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 வித்யுத்துக்கு ஒரு பேர் என்னன்னா மின்னல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? ஓகே ஜி, மின்னல். மின்னல். ஆனா இந்த கான்டெக்ட்ல மின்னல் எடுத்துக்க முடியாது. புரியுறதா? ஓகே ஜி. வித்யுத் தீபாகன்னு சேர்த்து எடுத்துக்கணும் இல்லையா ஜி? ஆமா. ஓகே ஜி. ध्रुव நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் ச அதீவ பிரசித்தம் அஸ்தி. நட்சத்திரங்களுக்குள் துருவ நட்சத்திரம் மற்றும் சப்தரிஷி மண்டலம் ஆகிய நட்சத்திரங்கள் மிகவும் பிரசித்தமான நட்சத்திரங்கள் ஆகும். நட்சத்திராணி ஸ்வயம் பிரகாசந்தே. நட்சத்திரங்கள் தானாகவே ஒளி விடுகின்றன. சரியா?